விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம், ட்ரபிள், மணி. ilakiyaonline.com. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கூட்டமைப்பு உட்பட தொடர் அரசியல் சந்திப்புகளில் ஜெய்சங்கர். அரசியல் தீர்வுக்கு இந்தியாவின் அழுத்தத்தை வலியுறுத்திய இரா சம்பந்தன். கோட்டாபாய மற்றும் பெசிலுடனான சந்திப்பில் இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு புதிய உறுதிமொழி. ஜெய்சங்கரை அடுத்து அமெரிக்க தூதரும் கோட்டாபாயவை சந்தித்து கடனுதவி அறிவிப்பு. இலங்கையில் தங்கத்தின் விலையில் புதிய வரலாற்று உச்சம். நாணய வீழ்ச்சியால் 300 ரூபாவை அண்மித்த அமெரிக்க டாலரின் பெறுமதி. துபாயை அடுத்து அபுதாபியிலும் முதலீடுகளை பெற்ற தமிழக முதல்வர். 3500 கோடி ரூபாயில் தொழில்துறையை ஆரம்பிக்கும் அபுதாபியின் லூலு நிறுவனம். புட்டினை கசாப்புக்காரர் என ஜோ பைடன் குறிப்பிட்டமை மிக அபாயகரமானது. இனிமேல் அமெரிக்காவின் கருத்துக்கள் தீவிரமாக எடுக்கப்படும் என ரஷ்யா எச்சரிக்கை. நேட்டோவில் இணையாத நடுநிலைமைக்குரிய பேச்சுக்களுக்கு தயார் என்கின்றார் ஜெலன்ஸ்கி. துருக்கியில் நாளை பேச்சுக்கள் இடம்பெறுவதற்கு முன்னர் நிபந்தனைகளுடன் உக்ரைன் அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடனான பேச்சுக்களை தொடரும்படி இந்தியாவின் சார்பாக இன்று அதன் வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் நேரடியாக அறிவுறுத்தியுள்ளார். கடந்த வாரம் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டபய ராஜபக்சவுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு குழு பேச்சுக்களை நடத்திய நிலையில் இன்று இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்த 4 கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு கோட்டபய ராஜபக்சவிடம் தான் வலியுறுத்தியுள்ளதாகவும் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் இன்று மாலை கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தலைமையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் கூட்டமைப்பின் பங்காளி கட்சி தலைவர்கள் பங்கேற்றிருந்தனர். இதன்போது தமிழ் மக்களின் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடியதாக சுமந்திரன் கூறினார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக திரு சம்பந்தன், திரு அடைக்கலநாதன், திரு சித்தார்த்தனும் நானும் இந்த சந்திப்பிலே பிரதானமாக அரசாங்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை சம்பந்தமாக நாங்கள் அவருக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். அதனை தொடருமாறு அவர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறார். விசேடமாக அரசாங்கம் இணங்கி இருக்கிற இந்த 4 விடயங்களை உடனடியாக அமல்படுத்துவதற்கு நாங்களும் சேர்ந்து இயங்குமாறு அவர் ஆலோசனை சொன்னார். அரசியலமைப்பு சம்பந்தமான விடயம் அது பின்னர் நாங்கள் அடுத்தடுத்த சந்திப்புகளில் பேசுவோம். ஆனால் அடுத்த சந்திப்புக்கு முன்னதாக செய்வதாக இணங்கியிருக்கிற விடயங்களை நாங்கள் மட்டும் அவருக்கு சொல்லவில்லை. இன்றைய தினம் அரசாங்கமும் தனக்கு அதே விடயங்களை சொல்லியிருப்பதாக சொன்னார். ஆகையினாலே அவற்றை உடனடியாக நிறைவேற்றுகிற வழிகளை கையாளும்படியாக எங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். இந்திய வெளிவிவகார அமைச்சருடனான சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த கூட்டமைப்பின் பங்காளி கட்சி தலைவர்களும் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். லேண்ட் பவர், காணி அதிகாரங்கள், மற்றது போலீஸ் பவர், இந்த 2 விஷயங்களிலுமே அரசாங்கம் பின்னடிக்கிறது என்பதை நாங்கள் அவருக்கு விளங்கப்படுத்தி கூறியிருந்தோம். ஆகவே அது சம்பந்தமாக நாங்கள் பேசி ஒரு முடிவு எடுப்போம் என்று சொல்லி இருக்கின்றோம். அவர் தாங்களும் தங்களால் இயன்ற அளவுக்கு முக்கியமாக எங்களுடைய பகுதிகளிலே செய்யக்கூடிய அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு தாங்கள் உதவுவதாகவும் கூறியிருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு தரப்பு இதிலே 3வது மத்தியஸ்தத்தை வழங்க வேண்டும். அது இந்தியாவும் இருக்கலாம். கூடுதலாக இந்தியாவை எதிர்பார்க்கிறோம் என்று நான் கேட்டிருந்தேன். அந்த வகையிலே கோரிக்கைகள் அவர் சலையாய்த்து உள்வாங்கிக் கொண்டார். அதுக்கான பதிலை அவர் தரவில்லை. இருந்தாலும் எங்களுடைய பக்கம் இந்த நியாயமான கோரிக்கையை அவர்களிடம் வைத்திருக்கிறார். இதேவேளை இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கையில் உள்ள மலையக அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளையும் இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். மனோகணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணியையும் ஜெய்சங்கர் சந்தித்து இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளி மக்களின் சமூக பொருளாதார விடயங்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளார். இந்திய வம்சாவளி மக்கள் வாழக்கூடிய இலங்கையிலே 5 லட்சம் பேர் தோட்டப்புறங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பின்தங்கிய மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கல்வித்துறை, சுகாதாரத்துறை, வீடமைப்புத்துறை, உட்கட்டமைப்புத்துறை எல்லாம் அவர்களுக்கு பின்தங்கிய நிலைமை இருக்கின்றது. அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு இலங்கை அரசோதர சேர்ந்து ஒத்துழைப்பு உதவிகளை வழங்கும்படி கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளி மக்களாகிய நாங்கள் எங்களது அபிலாஷைகளை முன்னெடுக்கும் முகமாக ஆவணத்தை தயாரித்திருக்கின்றோம். இந்த ஆவணத்தை நாங்கள் இப்பொழுது அவருக்கு கையெழுத்திருக்கின்றோம். இந்திய அரசு கொடுத்திருக்கின்றோம். நாளை மறுநாள் அதை இலங்கை ஜனாதிபதி கொடுப்போம் என்று கூறியிருக்கின்றோம். ஆகவே இது மூலமாக நாங்கள் இலங்கையிலே ஒரு தனித்துவமிக்க ஆனால் இலங்கை என்ற ஒரு சமூகமாக நாங்கள் முன்னேறுவதை, வளர்ச்சி அடைவதை அவருக்கு அறிவித்திருக்கின்றோம். அதையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். மகிழ்ச்சி. அத்துடன் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரான ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் செந்தில் தொண்டமான் ஆகியோருடனும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் சந்திப்பை நடத்தியுள்ளார்.
மலேகத்தில் மேற்கொள்ளப்படும் இந்திய அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டதுடன் ஒத்துழைப்பை விஸ்தரிப்பது குறித்தும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. இந்திய அரசின் நிதியுதவியுடன் கட்டி முடிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் பண்பாட்டு மையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரால் காணொலி தொழில்நுட்பத்தினூடாக எளிமையான முறையில் திறந்து வைக்கப்பட்டது. இந்தியாவின் 1.6 பில்லியன் ரூபாய் நிதி உதவியின் கீழ் 2016 ஆண்டு யாழ்ப்பாண பண்பாட்டு மையத்துக்கான கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் திறப்பு விழாவுக்கான திகதி ஒத்திவைக்கப்பட்டு வந்ததைத் தொடர்ந்து இன்றைய தினம் எளிமையான முறையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, இந்திய வெளிவகார அமைச்சர் ஜெய்சங்கர், ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது காணொலி தொழில்நுட்பத்தின் ஊடாக யாழ்ப்பாண பண்பாட்டு மையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பண்பாட்டு மையத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா, யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் நாகேஷ் நடராஜ், ஜெயபாஸ்கரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இன்றைய நிகழ்வின் போது கலாச்சார நிகழ்வுகள் பலவும் இடம்பெற்றிருந்தன. இதேவேளை யாழ்ப்பாண பண்பாட்டு மையம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் திறந்து வைக்கப்பட்ட பின்னரே பொதுமக்களின் பாவனைக்காக கையளிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையே ஸ்ரீலங்கா அரசு தரப்புடன் இன்று பேச்சுக்களை நடத்திய இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ மற்றும் ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ ஆகியோரை சந்தித்தும் கலந்துரையாடியுள்ளார். அத்துடன் அசாதாரணமாக கொழும்பின் புறநகரில் உள்ள லங்கா IOC எரிபொருள் நிரப்பு நிலையத்தையும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இடம்பெறும் பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய வெளிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்றிரவு ஸ்ரீலங்கா சென்றிருந்த நிலையில் கொழும்பின் புறநகர் பகுதியில் உள்ள லங்கா IOC எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கும் இந்திய வெளிவகார அமைச்சர் இன்று சென்றிருந்தார். முகாமைத்துவ பணிப்பாளர் மனோஜ் குப்தா எரிபொருள் விநியோக நிலைமைகள் குறித்து இந்திய வெளிவகார அமைச்சருக்கு விளக்கம் அளித்துள்ளார். எரிபொருள் பிரச்சினையை தீர்ப்பதற்கு $50 மில்லியன் அமெரிக்க நிதியை இந்தியா கடனாக வழங்கியமை இலங்கை மக்களின் அன்றாட வாழ்வுக்கு உதவுவதாக இந்திய வெளிவகார அமைச்சர் தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இதனையடுத்து இன்று காலை இந்திய வெளிவகார அமைச்சர் ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கையின் பொருளாதார நிலைமைகள் மற்றும் அந்நிய செலவான நெருக்கடி தொடர்பு இதன்போது ஆராய்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது. அயலுறவுக்கு முதலிடம் கொள்கை மூலம் இலங்கைக்கு தொடர்ந்தும் ஆதரவு வழங்கப்படும் என இந்திய வெளிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோல இந்திய வெளிவகார அமைச்சர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். உணவு மற்றும் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு $1 பில்லியன் நிதியுதவி இந்தியா வழங்கியமைக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார். நெருக்கமான அயலுறவின் பல்வேறு பரிமாணங்கள் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டதுடன் இந்தியாவின் தொடர்ச்சியான புரிந்துணர்வு மற்றும் ஒத்துழைப்பு குறித்து இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. மேலும் ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவையும் ஜெய்சங்கர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது பௌத்த கலாச்சாரம் மற்றும் மரபுகளுக்கான ஆதரவு மீதான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது. அதே நேரம் கொழும்பில் உள்ள HCL தொழில்நுட்ப நிறுவனத்துக்கும் இந்திய வெளிவகார அமைச்சர் விஜயம் செய்திருந்தார். பகிரப்பட்ட திறன் மற்றும் உலகளாவிய ரீதியிலுள்ள பணியிடத்துக்கு இந்த நிறுவனம் சிறந்த உதாரணமாகும் என இந்திய வெளிவகார அமைச்சர் தனது ட்விட்டர் பதிவில் கூறியுள்ளார். இதன்போது ஸ்ரீலங்கா விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷவும் இணைந்து கொண்டிருந்தார். இலங்கையானது பல தசாப்தங்களின் பின்னர் மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள நிலையில் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக இந்தியாவிடமிருந்து மேலும் $1 பில்லியன் கடன் வசதியை ஸ்ரீலங்கா அரசாங்கம் கோரியுள்ளது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் பேச்சுக்களை ஆரம்பித்துள்ள நிலையில் 2 தகவல்கள் மூலங்களை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையில் கடந்த 2020 ஆண்டு ஜனவரி மாதத்தின் பின்னர் வெளிநாட்டு நாணய கையிருப்பு தற்போது 70% வீழ்ச்சியடைந்துள்ளது. அரிசி, கோதுமை மா, பருப்பு வகைகள், சீனி மற்றும் மருந்துகள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு குறித்த கடன் வசதியை பயன்படுத்துமாறு புதுடில்லி கோரியுள்ளதாக முதலாவது தகவல் மூலம் கூறியுள்ளது. அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக இந்தியாவிடம் இருந்து $1 பில்லியன் கடன் வசதியை ஸ்ரீலங்கா கோரியுள்ளதாக 2வது தகவல் மூலத்தை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த கடன் வசதியானது ஏற்கனவே இந்தியாவினால் உறுதி அளிக்கப்பட்ட $1 பில்லியன் கடன் வசதிக்கு மேலதிகமானது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான பேச்சுக்கள் இரகசியமாக முன்னெடுக்கப்படுவதால் தகவல் வழங்கிய அதிகாரிகளின் பெயர் விவரங்களை ராய்ட்டர்ஸ் வெளியிடவில்லை. புதிய கடன் வசதி கோரிக்கை தொடர்பில் ஸ்ரீலங்கா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளின் நிதி மற்றும் வெளிவகார அமைச்சுக்களிடம் கருத்து கேட்ட போதிலும் அதற்கு பதில் கிடைக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த மாதம் இந்தியாவுக்கு விஜயம் செய்த ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ இந்தியாவிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்படவுள்ள $1 பில்லியன் கடன் வசதிக்கான உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டிருந்தார்.
கடந்த பிப்ரவரி மாதத்தில் வெளிநாட்டு நாணய கையிருப்பு 2.31 பில்லியன் டாலர்களாக வீழ்ச்சியடைந்ததை அடுத்து ஸ்ரீலங்காவில் இறக்குமதிகள் சம்பிதமடைந்து பல அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. இந்த நிலையில் நாட்டை பொருளாதார சரிவிலிருந்து மீட்டெடுக்கும் வகையில் சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து கடனை பெற்றுக்கொள்வதற்கான பேச்சுக்களுக்காக ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ அடுத்த மாதம் வாஷிங்டன் பயணமாக உள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவதற்கு ஸ்ரீலங்கா மேற்கொண்ட தீர்மானத்தை ஆதரித்துள்ள இந்தியாவும் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவதாக கூறியுள்ளது என தகவல் மூலம் ஒன்று ராய்ட்டர்ஸ் நிறுவனத்திடம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கைக்கு உதவ இந்தியா தீவிரம் காட்டி வரும் நிலையில் தற்போது அமெரிக்காவும் இவ்வாறான உதவிகளை வழங்க தீவிரம் காட்டியுள்ளது. அந்த வகையில் இன்று இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபயவை சந்தித்து பேச்சுக்களை நடத்திய பின்னர் ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதர் ஜூலி சங்கும் அவருடன் பேச்சுக்களை நடத்தியுள்ளார். இந்த பேச்சுக்களின் போது இலங்கையின் புதிய எரிசக்தி திட்டங்களுக்காக அமெரிக்கா கடன் வசதிகளை வழங்கும் என்ற செய்தி வழங்கப்பட்டுள்ளது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் கோட்டாபயவை சந்தித்த அதே நாளில் அமெரிக்க தூதரும் அவருடன் பேச்சுக்களை நடத்தியமை அரசியல் வட்டாரங்களில் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை பொருளாதாரம் அண்மை காலமாக வீழ்ச்சி அடைந்தமைக்கான காரணங்கள் தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதுவருக்கு விளக்கமளித்துள்ளார். அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தை அணுகும் விடயத்தில் அமெரிக்காவின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்வதற்கான ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தீர்மானத்தை பாராட்டிய ஜூலி சங் இது நீண்டகால அடிப்படையில் இலங்கைக்கு முக்கியமானதொன்றாகும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எந்தவித பொருளாதார சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். இதேவேளை அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் விக்டோரியா நோலண்ட் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது ஸ்ரீலங்கா அரசாங்கம் வழங்கிய ஒத்துழைப்பை அமெரிக்க தூதுவர் பாராட்டியுள்ளார். இலங்கை ரூபாவின் பெறுமதி முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிகவும் குறைந்த மட்டத்தை பதிவு செய்துள்ளது. ஸ்ரீலங்கா மத்திய வங்கி இன்று வெளியிட்ட நாணய பரிமாற்ற வீதங்களின் அடிப்படையில் டொலருக்கு எதிரான ரூபாவின் கொள்விலை 288.74 ரூபாவாகவும் விற்பனை விலை 298.99 ரூபாவாகவும் உயர்வடைந்துள்ளது. இதேவேளை ஸ்டேர்லிங் பவுனொன்றின் விலை 380.66 ரூபாவாகவும் விற்பனை விலை 395.07 ரூபாவாகவும் அதிகரித்துள்ளது. ஜூரோ ஒன்றின் கொள்விலை 319.50 ரூபாவாகவும் விற்பனை விலை 330.75 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. இதேவேளை இலங்கையில் தங்கத்தின் விலை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக தங்க விற்பனையாளர்கள் இன்று திங்கட்கிழமை தெரிவித்துள்ளனர். 24 கரட் தங்க நாணயத்தின் விலை 1,85,000 உயர்வடைந்துள்ளது. 22 கரட் தங்க நாணயத்தின் விலையும் 1,70,000 அதிகரித்துள்ளது. இலங்கையில் தங்கத்தின் விலை அதிகரிப்புடன் தங்க இருப்புகளில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அடையாளங்களை இல்லாதொழிக்கும் செயற்பாடுகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் திட்டமிட்டு மேற்கொண்டு வருவதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்தார். மட்டக்களப்பில் புதுக்குடியிருப்பில் கைத்தறி ஆடை உற்பத்தி நிலையத்தை திறந்து வைத்து உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்கம் செல்லும் விதத்தை பார்த்தால் வெகு விரைவிலே வடகிழக்கு மாகாண தமிழ் மக்களினுடைய அடையாளம் தெரியாமல் போய்விடும். பல விதங்களிலும் அந்த அடையாளத்தை நீக்குவதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. பௌத்த வணக்க ஸ்தலங்கள், எங்களுக்கு அனுப்பப்படும் கடிதங்கள் எல்லாம் தேசிய மொழி ஒரே மொழியில் தான் அனுப்பப்படுகின்றது. இவ்வாறு அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே இராணுவத்தினர் பெருமளவிலாக குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது வருங்காலத்திலே தமிழ் மக்களினுடைய வருங்காலம் எவ்வாறு இருக்க போன்றது என்ற ஒரு பெரிய சிந்தனை ஒன்று எங்களை பிடித்திருக்கின்றது. பிம்ஸ்டெக் எனப்படும் பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்களா விரிகுடாவை அண்மித்த நாடுகளின் மாநாட்டுக்கு முன்னரான உறுப்பு நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்களின் சந்திப்பு ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்றது. பிம்ஸ்டெக் மாநாடு எதிர்வரும் 30ஆம் தேதி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் நடைபெறவுள்ளதுடன் இந்த மாநாட்டில் பல நாடுகளின் தலைவர்கள் காணொலி காட்சி வழியாக பங்கேற்க உள்ளனர்.
நாளை மறுதினம் கொழும்பில் ஆரம்பமாக உள்ள பிம்ஸ்டெக் அரசு தலைவர்கள் உச்சி மாநாட்டிற்கு முன்னோடியாக வெளிவிவகாரம் மற்றும் வர்த்தக அமைச்சு மட்ட அதிகாரிகளின் சந்திப்பு ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பில் உள்ள பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று ஆரம்பமாகியுள்ளது. பிம்ஸ்டெக் மாநாட்டின் இன்றைய அங்குரார்ப்பண கூட்டத்தில் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ஜெயநாத் கொலம்பகே கலந்து கொண்டிருந்தார். இதன்போது உரையாற்றிய அவர் வங்காள விரிகுடா பிராந்தியம் பூகோள மற்றும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியில் அமைந்துள்ள காரணத்தினால் இந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் எவ்வாறான வகையில் முக்கியத்துவம் பெறுகின்றன என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தனர். உலகத்திலேயே அதிகளவான கப்பல்கள் பயணிக்கின்ற கப்பல் மார்க்கம் இலங்கையின் தென்பகுதியில் அமைந்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ஜெயநாத் கொலம்பகே தெரிவித்துள்ளார். ஆகவே இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு வங்காள விரிகுடா பிராந்தியத்தின் பொருளாதாரத்தை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது தொடர்பாக பிம்ஸ்டெக் நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை நாளைய தினம் வெளிவிவகார அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக அமைச்சர்கள் மட்டத்திலான 2 சந்திப்புகள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் நாளை மறுதினம் பிம்ஸ்டெக் அரசு தலைவர்கள் உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. பிம்ஸ்டெக் அரசு தலைவர்கள் உச்சி மாநாட்டிற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமை தாங்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையில் பொருட்களின் விலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சதோச விற்பனை நிலையத்தில் பொருட்களை பெற்றுக்கொள்ள மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் முல்லைத்தீவு மாஞ்சோலையில் உள்ள சதோச விற்பனை நிலையத்தில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பொருட்களை பெற்றுக்கொண்டனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் எரிபொருளை பெற்றுக் கொண்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் இல்லை என தெரிவிக்கப்படுவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நுவரெலியா எரிபொருள் நிலையத்துக்கு முன்னால் பொதுமக்களும் சாரதிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலை ஏற்பட்டது. எரிபொருள் மற்றும் மண்ணெண்ணெய் வழங்கப்படாததை தொடர்ந்து இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு உண்ணாப்பிளவு பகுதியினைச் சேர்ந்த 16 வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் காணாமல் போயுள்ளார். குறித்த மாணவன் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக வீடு திரும்பவில்லை என பெற்றோரினால் முல்லைத்தீவு காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கூட்டமைப்பு உட்பட தொடர் அரசியல் சந்திப்புகளில் ஜெய்சங்கர் அரசியல் தீர்வுக்கு இந்தியாவின் அழுத்தத்தை வலியுறுத்திய இரா சம்பந்தன். கோட்டாபாய மற்றும் பெசிலுடனான சந்திப்பில் இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு புதிய உறுதிமொழி. ஜெய்சங்கரை அடுத்து அமெரிக்க தூதரும் கோட்டாபாயவை சந்தித்து கடனுதவி அறிவிப்பு. இலங்கையில் தங்கத்தின் விலையில் புதிய வரலாற்று உச்சம். நாணய வீழ்ச்சியால் 300 ரூபாவை அண்மித்த அமெரிக்க டாலரின் பெறுமதி. துபாயை அடுத்து அபுதாபியிலும் முதலீடுகளை பெற்ற தமிழக முதல்வர். 3500 கோடி ரூபாயில் தொழில்துறையை ஆரம்பிக்கும் அபுதாபியின் லூலு நிறுவனம். புட்டினை கசாப்புக்காரர் என ஜோ பைடன் குறிப்பிட்டமை மிக அபாயகரமானது. இனிமேல் அமெரிக்காவின் கருத்துக்கள் தீவிரமாக எடுக்கப்படும் என ரஷ்யா எச்சரிக்கை. நேட்டோவில் இணையாத நடுநிலைமைக்குரிய பேச்சுக்களுக்கு தயார் என்கின்றார் ஜெலன்ஸ்கி. துருக்கியில் நாளை பேச்சுக்கள் இடம்பெறுவதற்கு முன்னர் நிபந்தனைகளுடன் உக்ரைன் அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.